இந்த உலகத்துல இழிச்ச வாயனா இருந்தா மேலும் மேலும் முட்டாளாக்கிட்டு தான் போவாங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க நான் முட்டாள் கிடையாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பத்தி சோசியல் மீடியால நம்ம பப்ளிஷ் பண்றோம். சோ அது இந்தியா ஃபுல்லா ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாமலே இருந்துச்சு. ரீசெண்டா நமக்கு பல இடங்கள்ல இருந்து போட்டோ ஃப்ரேம் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு சில பேர் எங்க அப்பா அம்மாவோட ஓல்டு போட்டோ என்கிட்ட இருக்கு. அந்த போட்டோ ரொம்ப டேமேஜா இருக்கு, எங்க அப்பா அம்மா முகத்தை நான் பார்க்கணும், அதை நீங்க சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் என்ன கான்டாக்ட் பண்றாங்க. நானும் அவங்களுக்கு ஓகேங்க, ஒன்னும் வருத்தப்படாதீங்க, நான் உங்களுக்காக நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி ஓகேண்ணா நீங்க ரெடி பண்ணி அனுப்புங்க, எவ்வளவு அமௌண்டா இருந்தாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட நாம முன்கூட்டியே பணம் வாங்க வேண்டாம், நாம இவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். இவங்க மட்டும் கிடையாது, நிறைய கஸ்டமர்ஸ் ரொம்ப பழைய போட்டோஸ்ல என்கிட்ட அனுப்பி எனக்கு புது போட்டோவை ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்க ரெடி பண்ணி அனுப்புன உடனே பணம் கொடுக்குறேன், ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நானும் அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு, நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அதனால அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு நான் பணம் எதுவும் வாங்காம அவங்களுக்கு புது போட்டோவை ரெடி பண்ணி அனுப்புவேன். ரெடி பண்ணி அனுப்புனதோட சரி, அதுக்கப்புறம் போட்டோவை எடுத்துட்டு போயிடுவாங்க. நமக்கு ஒத்த ரூபாய் தர மாட்டாங்க. பணம் அனுப்புறேன்னு சொன்னவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க, ரெடி பண்ணி கொடுத்த உடனே பணம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு அதை பத்தி 1% கூட கவலையே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு வருவாங்க. சரி ஓகே, கருணையின் அடிப்படையில் நாம அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம். நாம ஒருத்தங்களுக்கு நல்லது செய்யறதுனால நம்ம ஒண்ணு கெட்டு போயிட மாட்டோம். ஆனா இதுக்கு மேல நல்லா கேட்டுக்கோங்க, ஆனா இதுக்கு மேல ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுக்கு மேல நீங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் இங்க ஒர்க் நடக்கும். ஏன்னா நானும் ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் தரணும், வைஃபைக்கு பில்லு கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், கொரியருக்கு சார்ஜ் பே பண்ணணும், மெட்டீரியலுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமிட்மெண்ட் எனக்குமே இருக்கு. ஸோ இதுக்கு மேல நீங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சூப்பரா ரெடி பண்ணி தரேன். பாருங்க, இப்படி பழைய போட்டோவா நமக்கு வந்த போட்டோஸ் எல்லாமே இந்த மாதிரி புது போட்டோவா நம்ம மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் இது மாதிரி தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கும் உங்க பழைய போட்டோவை இதே மாதிரி புது போட்டோவா ரெடி பண்ணி தரணும் அப்படின்னாலும், இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்புற போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் போட்டுருவோம். உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க.